எம்ஜிஆருக்கு புகழை எடுத்து பண்றான்னு சொல்லிக்கிட்டு அது திமுகவில் போய் சேர்ந்தா அது சரியா இருக்காரு. இந்த எண்ண ஓட்டத்தில் அவர் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. விஜய் கிட்ட சேர்ந்தது தன்னை கூடுதலா பாதிக்குங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு முகத்திலே தெரியுது. நீங்க காங்கிரஸ் கிட்ட வாங்கின அடியை மறைக்கிறதுக்கு விஜய் செங்கோட்டையனுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்து அதை ஊடகங்களால் வந்து பெரிய முக்கியத்துவத்தை பெற்றுட்டு உலகம் முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் அவர் கட்சிக்கு வர்றது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ். சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வந்து அணி வந்து 45 விழுக்காடு வாக்குகளை ரொம்ப எளிதாக எடுப்பாங்க. பலன் நிரூபிக்காத ஜெயலலிதா அம்மையாரால வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபிக்கப்பட்ட விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ருசியானந்துக்கு அடுத்த இடத்துல செங்கோட்டையை முக்கியத்துவம் பெற வாய்ப்பு இருக்கு. ருசியானந்த் இல்லைன்னா தாவேக்காவே இல்லை. மோடி, அண்ணாமலை, ஆர்டிடி, தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட முயற்சியில என்டிஏக்கு புது சிஎம் கேண்டிடேட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில நம்மளோட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். காரணம், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. அங்க அவருக்கான புதிய பதவி நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக ஒரு பதவியை உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய தாட் என்ன சார் இதுல? செங்கோட்டையனை பொறுத்தவரையில எடப்பாடி ரைவலரியில அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவ்வளோ காலம் வந்த எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு ஏற்கனவே சொன்னோம்ல. அதிமுகவின் ஏஜெண்ட் தானே, அந்த மாதிரி பிடிஎம் அது சொன்னோம். உண்மையாயிட்டு அதிமுக இணைப்பு அதிலெல்லாம் இவருக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. இவர் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு போகிறதுக்காகவே இந்த திட்டம் போட்டு இந்த வேலைகளை செய்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். எடப்பாடிக்கு உள்ள பாதிப்பும் ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தோட நின்று போகும். எடப்பாடி பழனிசாமி அதை தான் எதிர்பார்த்தாரு. ஆனால் செங்கோட்டையன் எதிர்பாராத விதமாக திரைக்கலைஞரான விஜய் கூட சேர்ந்து, அதுவும் எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கக்கூடிய விஜயோட சேர்ந்து, இப்போ அந்த கலைஞர் கூட்டத்தில் கூட எம்ஜிஆர்லாம் நிறைய பேசினார் அவர். ஸோ அதில் எம்ஜிஆர் புகழை காக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா இங்கே பிரச்சனையே அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடலை. எடப்பாடி தன்னை முன்னிறுத்துறாரு, தன் கட்சின்னு காட்டுறாரு, எம்ஜிஆர் புகழை இருட்டடி பண்ணுறாருங்கிறது தான் செங்கோட்டையனுக்கு இஷ்யூ. எம்ஜிஆருக்கு புகழை இருட்டடி பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு அது திமுகவில் போய் சேர்ந்தா அது சரியா இருக்காரு. இந்த எண்ண ஓட்டத்தில் அவர் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. இது எடப்பாடிக்கு செங்கோட்டையன் போயிட்டாரு, நீக்கிட்டோம், அதெல்லாம் அவருக்கு ஓகே தான், உண்மைதான். நீக்கி ஒரு 25 நாள் கழிச்சு தான் சேர்றாரு. ஆனால் அவர் வந்து விஜய் கிட்ட சேர்ந்தது தன்னை கூடுதலாக பாதிக்குங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு முகத்திலே தெரியுது. நீங்க பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது. விஜய்க்கும் ஏற்கனவே அவர் பேசின ஒரு கூட்டம், சமீபத்தில் கூடின கூட்டத்தில் அதிர்ச்சியில் தான் இருந்தார். காங்கிரஸ் இவரை புறக்கணிச்சிட்டாங்க. காங்கிரஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை வந்து ஏற்றுக்கல. மோடி அடித்த அடியில் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகக்கூடாதுன்னு ராகுல் வந்து ஸ்டாலின்டே விழுந்துட்டார். அப்போ விஜய்க்கு அது அதிர்ச்சி தான். 117 117 விஜய் முதல்வர், காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117லாம் தினமலர், தினத்தந்தி, குமுத ரிப்போர்ட்டர் பல செய்திகளில் விஜயை நம்பி ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அது ஷாக் ஆனதும் விஜய் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. ஆர்டி நம்ம சொல்கிற மாதிரி பலம் நிரூபிக்காத நம்மகிட்ட யாரும் கூட்டணி வரமாட்டாங்களோன்னு இருந்த சூழ்நிலையில் பலம் நிரூபிக்காத அவர்கிட்ட ஒரு பெரிய தலைவர் வந்ததும் அதை காங்கிரஸ் கிட்ட வாங்கின அடியை மறைக்கிறதுக்கு விஜய் செங்கோட்டையனுக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்து அதை ஊடகங்களால் வந்து பெரிய முக்கியத்துவத்தை பெற்றுட்டு, இது எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் பேரை சொல்லி ரெட்டல வாக்கில் விஜய் பிளஸ் செங்கோட்டையன் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்கங்கிற ஒரு மன கிளேசம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இது ஒரு நாள் செய்தியோட போகாம தொடர்ந்து அதிமுக அதிர்ச்சியாளர்களை செங்கோட்டையை விஜய்கிட்ட கொண்டு சேர்த்தாருன்னா அதுக்கு ஒரு பிக்கப் கிடைக்கும்.
சரி, இப்ப இது வந்து தாவேகாக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கு, அதே மாதிரி ஒரு தனி மூத்த அரசியல்வாதியா செங்கோட்டையன் அவர்களுக்கு இது அடுத்த கட்ட நகர்வு எந்த அளவுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுல ஏதாவது ஒரு கிளறுபடி வர காரணம் இருக்கா? செங்கோட்டையனுக்கு எந்த லாபமும் இல்லை. செங்கோட்டையன் இதை வீம்பா எடுத்து எடப்பாடி பழனிசாமியை எம்ஜிஆர் தொண்டர்கள்ட்ட பலகீனப்படுத்தக்கூடிய அதில் தான் அவர் நிற்பார். அதுக்காக தான் அவர் அங்கே போறாரு. நெகட்டிவாக எடப்பாடிக்கு எதிராக தான் போறாரு. விஜய்க்கு ஒரு சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன், ஒரு கோவை செழியனுக்கு எதிராக எம்ஜிஆருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக நின்ன செங்கோட்டையன், ஒரு மூத்த தலைவர், இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கிய சமூகத்தை சேர்ந்தவர், எம்ஜிஆர் தொண்டர், இந்த மாதிரிப்பட்ட தன்மைகள் கொண்ட தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் அவர் கட்சிக்கு வர்றது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ். சரி, இப்போ இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இதை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு வருவாங்க. டிடிவி தினகரன் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பேச்சை தான் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லி. டிடிவி தினகரன் அதுல இல்ல, அவர் தெளிவா இருக்கிறார். அவரு தாவேக்கால இணைய மாட்டாரு. தாவேக்காலாம் இல்ல, தாவேக்கா வேணா அவர் பயன்படுத்திக்குவாரு. கூட்டணியில ஒரு 60 சீட்டு கொடுத்தா இது அவர்கிட்ட நிறைய பிரமுகர்கள் இருக்காங்க. வேலு கார்த்திகேயன்ல இருந்து தேர்போகி பாண்டியன்ல இருந்து இவர் மாணிக்கராஜா, அந்த இந்த ஜமீன் அங்க கைத்தார், அவர்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு 60 சீட்டு பலம் நிரூபிக்காத விஜய் கொடுத்தாருன்னா ஒரு கூட்டணி போகலாம். மற்றபடி அவர் விஜய்கிட்டலாம் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் தனி கட்சி நடத்தி தலைவராக இருக்காரு. அவர் திமுக 39க்கு 39 ஜெயித்ததை மறந்துக்கிட்டு பேசக்கூடாதுன்னு பாண்டே, கோலாகல சீனிவாஸ், இவர் துக்ளக்கு ரமேஷ் போன்ற பலருக்கும் நான் என்ன அதில் பொருந்தாது. ஏன்னா நான் பொலிட்டிக்கல் பிளேயர், ஒரு அரசியல் விமர்சகர் இல்லை. நான் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் செயல்படுறேன். அப்போ அவர் திமுகவுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிற கருத்தையே டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு. அந்த கரூர் விஷயத்தில் விஜய்க்கு கட்சியோட கருத்தை அவர் சொல்லலை. அவர் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தார். இதில் செங்கோட்டையிட்டு தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் திமுக கூட்டணியில் தனக்கு ஒரு பலத்துக்கு ஏற்ப, தனக்குடைய நிறைய பிரமுகர்கள் இருக்கிறதுக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரத்தோட ஒரு இடத்த டிடிவி திமுக கூட்டணியில் எதிர்பார்க்கிறாரு. இதுதான் அவரோட பேச்சுல தெரியுது. டிடிவி தினகரன் திமுகவோட கூட்டணி எல்லாமே வரும்னு சொல்றீங்களா சார்? எதிர்பார்க்கிறாரு ஆப்ஷன் ஆட்டு. அவரு ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு பக்தர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க போயஸ் கார்டன்ல இருந்து அவர் எப்படி திமுக போய் இணைவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க புதுக்கோட்டை சேர்ந்த சகோதரி ரகுபதியார் சகோதரி, ஓகே, இணைந்தவர் தான், இணைஞ்சவர் தானே. செந்தில் பாலாஜி யாரு, முத்துசாமி யாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு, சேகர் பாபு யாரு? இவர் வந்து எப்போ வந்து நிறை குறையில நல்லது கெட்டதுல எல்லா இடத்துலயுமே நின்னவர் இல்லையா ஆரம்பத்துல இருந்து. ஜெயலலிதா வந்து ஒரு கட்சியை நடத்திட முடியுமா? எம்ஜிஆர் வந்து கட்சியை நடத்த முடியுமா? அவருக்கு எடப்பாடி பண்ண துரோகம் அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற அந்த இதை டிக்ளேர் பண்ணி தான் பண்றாரு. நானும் ஐயரும் நாடார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் எனக்கு நோக்கமே தவிர விஜய் எல்லாம் டீசிங் எல்லாம் ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். அதுல தான் நம்ம சீரியஸாக இருக்குங்கிற கருத்தை நாம சொல்றது மாதிரி அவரும் வந்து எடப்பாடி எதிர்ப்புங்கிறதுல தான் அவர் தெளிவாக இருக்கிறார். அதற்கு வந்து அவர் எடப்பாடியே முதல்வர் இல்லாமல் என்டிஏ பெருசுபடுத்தி ஒரு பெரிய எதிர்பாராத அணி வரும்ங்கிற கருத்து கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் பல ஆப்ஷன்ல இருக்கிறார். ஒரு லார்ஜர் பிராடர் என்டிஏல ஒரு புது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், என்டிஏக்கு பலத்தை கூப்பிட்டு ஒரு புது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், எடப்பாடி தலைமையில 30 விழுக்காடு தாண்டாதுங்கிறார். ஸோ ஒரு புது முதல்வர் எடப்பாடி அல்லாத ஒருத்தர் ஒரு அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை உயர்த்தி, அல்லது திமுக கூட்டணி அல்லது தாவேக்கா கூட டெல்டா அப்பர் சவுத்தில் 60 சீட் அவர் வாங்கிக்கிட்டு கூட்டணி. தாவேக்கா ஆப்ஷன் அவர் க்ளோஸ் பண்ணல. அவர் தாவேக்கா ஆப்ஷன் இருக்கு. அவர் நன்மைக்கு ஒரு 60 சீட்டு தாவேக்கா செங்கோட்டையை வாங்கி கொடுப்பாருன்னா கூட்டணி போற வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த ஒரு அணில இருந்து திமுக நோக்கி போறது தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓபிஎஸ் வந்து திமுகவில் ஓபிஎஸ்க்கு அன்பழகன், சி சுப்பிரமணியம் போன்ற ஒரு ஃப்ளோர் லீடருங்கிற ஒரு முக்கிய இடம் கிடைக்கக்குள்ள ஒரு வாய்ப்புள்ள ஒரு தலைவராக ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஸ்டாலினை சந்திச்சுட்டாரு. ஸோ திமுக ஆப்ஷன் தான் அவருக்கு அங்கே அதிகம் இருக்குது. ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காருல்ல, பார்த்தீங்களா எல்லாருமே. நாலாவது சார்ஜ் எவ்வளோ முக மலமரட்சியோட வந்தார். அரசியல் எதுவும் நடக்கலாம், நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பரும் சொல்லிட்டு தானே வந்தார். ஒரு அதிமுகல ஒரு முதலமைச்சர் பதவியில வகித்த ஒரு நபர் அவர் திமுகல போய் இணைஞ்சிருவாரு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியா மக்கள் ஏத்துப்பாங்களா? பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு,
அண்ணா சமாதியையும் எம்ஜிஆர் சமாதியும் தூக்கி தூரத்துக்கு போடுங்க, ஏற்கால கெடுக்குதுன்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சேரும்போது திராவிட இயக்கத்துல ஒரு மூத்த தலைவரா மு.க. ஸ்டாலின் நான் ஏற்றுக்கொள்றேன்னு இவர் ஏற்றுக்கொண்டா என்ன? இந்த மண்ணில் எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் தூக்கி அடிங்கன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய பேரில் கல்வி தந்தை ஆக்கினார் பேசுறாரு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கறான்னு சொல்லும்போது, திராவிட இயக்கத்துல மூலவரான பெரியாரையே பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட சூழல்கள் இந்த நாட்டில் வளர்ந்து வரும்போது, அவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் வரும்போது, திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் மு.க. ஸ்டாலினை நான் ஏற்றுக்கிறேன் என்ன தப்பு இருக்குது? பெரியார் தான் அவங்களுக்கு தத்துவ தலைவரை ஒருத்தர் விமர்சிக்கிறாரு. அதை எதிர்கொள்ள ஸ்டாலினால் தான் முடியும்னு ஒரு காரணத்தை சொல்லி ஏன் போகக்கூடாது? சரி சரி, இப்போ இவங்க இந்த மாதிரியான கூட்டணிகள் இருக்கும்போது இதுக்காக பின்னாடி அமித்ஷா வேலை பாக்குறாரு. பாஜகவோட தூண்டுதல்னாலதான் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால போய் இணைஞ்சிருக்காரு. இதற்கு பின்னாடி திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டுபடுத்தி அவங்கள இந்த ஒரு மூவ் பண்ணாங்கன்னா அடுத்து பாஜக வர முடியும், பெரும் ஒரு கட்சியா அதிமுக வர்சஸ் திமுகங்கிறது மாதிரி அடுத்து பாஜக ஒரு முன்னிலைக்கு வரும். அதுக்காக பிளான் தான் இதுன்ற மாதிரி திமுக என்னைக்கே மாறிட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். இதுதான் இன்னைக்குள்ள கள நிலவரம். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் 57-62 காமராஜ் உயரத்துக்கு வந்துட்டாரு. ஸ்டாலினை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அணி 45 விழுக்காடு வாக்குகளை ரொம்ப எளிதாக எடுப்பாங்க. அவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க. அந்த பிறமொழியாளர் வாக்கு கன்சால்டேஷன் இன்னைக்கு கூட அருந்ததியர் அந்த இதுக்காக ஸ்டாலின் அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் அந்த சமூகங்களுக்கு பண்ண பெரிய சாதனையை சொல்லும்போது, அருந்ததியர் மட்டுமல்ல பிற தெலுங்கு தாய்மொழி சோதரர்களும் திராவிட இயக்கத்தை ஸ்டாலினை அந்த இடத்துக்குள்ள ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் ஸ்டாலினுக்கு கிடைக்குது. அதே மாதிரி விசிகா இதில் பரையர் கன்சால்டேஷன் கிடைக்குது. ஸோ இந்த 3 பெரிய கன்சால்டேஷன்ஸ் கிடைக்குது. மற்றபடி ஸ்டாலினுக்கு எதிர்ப்புகளும் இல்லை. வன்னியர்கள்ட்ட மத்தியிலும் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு. நாடாட்டெல்லாம் பழைய எதிர்ப்பு இல்லை, கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. பிராமணர்கள்ட்டே கலைஞருக்கு இந்த எதிர்ப்பு டைல்யூட் ஆயிருக்குது. ஸோ 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாருன்னு சொன்னேன். 47 விழுக்காடு வாக்குகள் மக்களவையில் எடுத்தார். அது ஸ்டாலின் தலைமைக்கு ஸ்டாலினுக்காக விழுந்த வாக்குகள் தான், அவரை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் தான். இப்பவும் அவர் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு குறையாம ஸ்டாலின் எடுப்பாரு. ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதவர் அல்ல. 1-1 கொண்டு ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். மற்றபடி எடப்பாடியாலையும் தோக்கடிக்க முடியாது, சீமானாலையும் தோக்கடிக்க முடியாது, விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயாலையும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. 3 வரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய வாக்குகள் கூட ஸ்டாலினுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்தா கூட ஸ்டாலினுக்கு இணையாக தான் வரும். ஏன்னா 2024 ஸ்டாலின் 47 எடுக்கும்போது இவர் எடப்பாடி 23, சீமான் 8, என்டிஏ 18 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்தாங்க. ஸ்டாலின் 47, இவருங்க 49 எடுத்தாங்க. ஸோ கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். காமராஜ் 46 விழுக்காடுல இருந்த காமராஜரை 27 விழுக்காடு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, இது சுதந்திரா கட்சி 7.8 விழுக்காடு, ஃபார்வர்ட் பிளாக் 1.3 விழுக்காடு, ஒரு அணியா 9.1 விழுக்காடு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுமார் 5 to 8 விழுக்காடு, தென் நாம் தமிழர் கட்சி 0.9 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சின்னு கிடையாது அது, முஸ்லீம் லீக் 0.7% விழுக்காடு, டிப்ரஸ் காஸ்ட் லீக்ஸ் 1.2 விழுக்காடு, சோசியலிஸ்டுகள் அவங்களுக்குள்ள விழுக்காடு எல்லாம் சேர்ந்து ஒரு 50 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியாட்டு 1-1 ஆன்டி காமராஜ் மூலமாக தான் 46 விழுக்காடு வாக்கெடுத்த பெருந்தலைவர் காமராஜரை முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் 67 தோக்கடிச்சாங்க. இப்பவும் பல நிரூபித்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தா ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். 1-1 இல்லைன்னா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அணி இன்டாக்டா இருக்குது. ஸ்டாலின் அணி இன்டாக்டா இருக்கிறது வரை ஸ்டாலின் வெற்றி பெறுவார். ஸ்டாலின் அணி இன்டாக்டா தான் இருக்கும். ஏன்னா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 20 விழுக்காடு உயர்ந்த அணி. ஸோ ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. திமுக வர்சஸ் அண்ணா திமுகவும் இல்லை. அது கலைஞர் ஜெயலலிதா காலத்துல இருந்தது. ஸ்டாலின் கலைஞரோட உயர்ந்துட்டாரு. ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். மீண்டும் சொல்றேன், 57-62 காமராஜரோட பெரிய உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதுவும் டஃப் கொடுத்து தான் பார்க்க முடியும். சரி, நீங்க சொல்ற நிலவரம் இன்னைக்கு இருக்கலாம், ஆனா இன்னும் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப விஜய் அவர்களுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னா அப்போ ஒரு மும்முனை போட்டி வராதா? அப்போ ஓட்டு பிரியாதா? அதன் மூலமா சீமானோட குறைஞ்ச ஓட்டு, கமலஹாசன் சீமானோட கீழே போன மாதிரி விஜய் சீமானோட போயிட்டா பவித்ரா என்ன சொல்லுவீங்க?
சார் அது பார்க்கணும் சார். இப்ப அது கூட்டணி பார்க்கணும்ல, வந்தாங்கல்ல சார். அது பார்க்கணும்ல, அப்ப இன்னைக்கு நிலவரத்துல பார்க்கணும்ல. கமலஹாசனை இப்படித்தானே பண்ணினீங்க. கமலஹாசன் வரும்போது மக்கள் நீதி மையம் சொன்னீங்க, ஏஎம்கே சொன்னீங்க. அந்த கூட்டணி அரசியல் தோத்து போச்சு. தனிச்சு நின்ன சீமான் 8% வந்துட்டாரு. கூட்டணினவங்க சந்தர்ப்பாத கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணி, வரும்போதே வியாபாரத்துக்கு கூட்டணி பண்றதா? நீங்க எம்ஜிஆரை பற்றி என்ன ஒண்ணுமே பேசாதவங்க சுயநலமா எம்ஜிஆர் பேசுறது எடுபடலன்னு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சீமான்னு சொன்னது எடுபட்ட. இப்பமா அது எடுபட்டுச்சுன்னா நீங்க எப்படி அத்தனை மணி இத்தனை மணி நீங்களா முடிவு பண்ணுவீங்க? இப்ப அவங்களோட கூட்டணி இப்ப வலுப்பெறதுக்கான ஒரு தொடக்கமா தான் இன்னைக்கு செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னும் பெரும் தலைவர்கள் போலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆமாங்க, கமலஹாசன் கூட பாரிவேந்தர் சேர்ந்தாரு, கமலஹாசன் கூட சரத்குமார் சேர்ந்தாரு, கட்சி நடத்தினவங்க, எம்பியா இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், தினகரன் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் போய் சேர்ந்தாரு. தனிச்சு நின்று சீமான் எமர்ஜி ஆனார. தனிச்சு நின்றதுக்குன்னு ஒரு மக்கள் ஆதரவு கொடுக்குறான்ல, போல்டான் இருக்கிறான், சந்தர்ப்பாத அரசியல் பண்ணல, வியாபாரம் பண்ணலன்னு ஆதரிக்கிறான்ல. இப்ப ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய தொடக்க காலத்துல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்காரு, அவர் வகுத்து கொடுத்தார். இப்ப அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய இருப்பாரு. கண்டிப்பா ஆற்றக்கூடிய அரசியல் கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் அதிமுக பிளவுல இருந்து வந்தவங்க. சேவல்ல 24% வாக்கு எடுத்தாங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கல. எம்ஜிஆர் இறந்து போனாரு, ரெட்டல ஃப்ரீஸ் ஆச்சு. அதுல ஜெயலலிதா அம்மையார் 20 விழுக்காடு வாக்குகளும், ஜானகி அம்மையார் 10 விழுக்காடு வாக்குகளும் பிரமுகர்களை வச்சு எடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையனை வச்சு எடுத்தாங்க, ஜானகி அம்மையார் முத்துசாமி வச்சு எடுத்தாங்க. ஸோ அதுக்கும் பலன் நிரூபிக்காத ஜெயலலிதா அம்மையாரால வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபிக்கப்பட்ட விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜெயலலிதா அம்மையார் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. 84 எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணி அந்த கட்சி வெற்றிக்கு பாடுபட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவாளர்கள் செங்கோட்டையன், கருப்பசாமி பாண்டியன், தென் திருநாவுக்கரசு, கே சாட்டி எத்தனை பேர் இருந்தாங்க. ஒரு கட்சியில் உள்ள பிளவு அவருக்கு பண்ணது மாதிரி இவர் பலன் நிரூபிக்காத விஜய்க்கும் ரூட் போட்டு கொடுப்பாரு. அதுல நான் மாற்றம் சொல்லலை. பட் அவங்க லீடரா இருந்தாங்க, ஒரு கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. தலைவர் இறந்த பிறகு சிம்பல் பிரீஸ் ஆகி ஒரு பெரிய கூட்டத்தோட அவங்க 20க்கும் மேற்பட்ட விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இப்ப இவங்க அடுத்தடுத்த கட்டமா ஒண்ணு பண்றதுக்கு நடுவுல இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. அதிமுகவும் திமுகவும் வேறு வேறு இல்ல, மூன்றாவது ஒரு ஆட்சி வரணும், மூன்றாவது அதிமுகவும் மாற்றம் வரணும். அதைத்தான் நானும் சொல்றேன். அதிமுகவும் திமுகவும் வேறும் இல்ல செங்கோட்டையன்னு. நீங்களும் வேற இல்ல, நீங்களும் எம்ஜிஆர் தான் சொல்றீங்க. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரி, கல்வி தந்தை ஆக்கினாரு. எம்ஜிஆர் முல்லை பெரியாறு அணை இத மலையாளி கேரளாவுக்கு விட்டு கொடுத்து தமிழனுக்கு துரோகம் பண்ணாரு, ராஜாமோ தான் சரியா இருக்காருன்னு நீங்கெல்லாம் வெள்ளத்தோட ஓடும் போது எம்ஜிஆர் ஓடும் போது எதிர்நீச்சல் போட்டு சீமானி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வரலாங்கிறதையும் சொல்லாம செங்கோட்டையன்னு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விஜயோட இருக்கும்போது அதைத்தான் சொல்லுவீங்க. நாங்க 8% வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்ற சீமானும் அதை சொல்றாரு. பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை சொல்றாரு. 3வது மட்டையா நீங்களும் போய் ஊரை போயிருக்கீங்கிற கருத்தையும் நாங்க சொல்றோம். மக்கள் முடிவு பண்ணிட்டு. இப்ப அதே மாதிரி அவர் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார். பாஜகவோ இல்ல திமுகவோ என்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையுமே பண்ணல அப்படின்னு அந்த செய்தியாளர்ல சொல்லும் போது அவர் ஏற்கனவே திமுக பேசிட்டு இருக்காங்க, அவர் திமுகவோட போய் சேர வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்பட்ட நிலையில யாருமே என்கிட்ட பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சொன்ன மறுத்தா அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். காங்கிரஸ் விஜய் கூட்டணி மாதிரி தான், கற்பனையா வந்த செய்தியா இருக்கலாம். நம்ம சம்பந்தப்பட்டவர் மறுக்கும் போது நாம அதுல பேசினாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப அடுத்த கூட்டணிகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் இந்த 4 மாதங்கள்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணிகள் எதிர்பாராத விதமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய ஐடியாலஜி என்ன சார்? மோடி, அண்ணாமலை, ஆர்டி டீம், தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட முயற்சியில என்டிஏக்கு புது சிஎம் கேண்டிடேட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எடப்பாடி ஒத்துக்கிடலன்னா அது இல்லை. அப்படி வந்தா யாரு சார் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கும்? அதெல்லாம் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. வெளிப்படையா சொல்றதுக்கு எனக்கு சசிகலாவை மோடி வீழ்த்தினாரு. நான் தான் சொன்னேன். சத்ரியன் குருமூர்த்தி, இவங்க இல கணேசன்ஜி எல்லாம் பெரியவங்க. மோடியே ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு சிஎம் ஆட்டு சத்ரியன் குருமூர்த்தி. இல கணேசன்ஜி பெரிய தியாக வரலாற்று சொந்தக்காரர். சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ. கச்சிராஜா சிதம்பரத்தோட பெரிய அறிவாளி. இவங்கெல்லாம் கருத்து எடுப்படல, என் கருத்து எடுப்பட்டது. அதே மாதிரி ஒரு மூவை நாங்க இப்போ செய்யறோம். அதுல தினகரன் எதிர்பாராத அணி வருங்கிற கருத்தை சொல்றாரு. ஓபிஎஸும் அவருக்கு நெருக்கமானவங்கனால அந்த கருத்தை சொல்ல வரலாம். பட் எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி அதை ஒத்துக்காம அது வராது இல்லையா? எடப்பாடி இன்க்ளூசிவா ஒரு அணி எடப்பாடி தலைமையில இல்லாம வந்தாதான்
ஸ்டாலினுக்கு ஒரு டஃப்பே கொடுக்க முடியும். ஸ்டாலின் எடுத்த 47% வாக்கும் அவர் தலைமை கொடுத்த வாக்கு. இன்னும் இலவசம் கொடுக்க போறாரு. விஜய் காருன்னு சொல்லி அவரும் இலவசத்துக்கு வராரு. ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணதோட அதிகம் அனௌன்ஸ் பண்ண போறாரு எடப்பாடி. ஆனா கொடுக்குறவனுக்கு தான் அந்த லாபம் வரும். ஸோ இது எல்லாமே ஸ்டாலின் வந்து ஒரு 45 விழுக்காடு ஸ்டாலினுக்கு வருங்கிற சூழ்நிலையில 1 to 1 தான் ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டு வர முடியும். அது யாருங்கிறது PM மோடி முயற்சி பண்ணுவாரு. அண்ணாமலை இருக்கிறாரு, தினகரன், OPS பலரும் அந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. அது நேரம் வரும்போது அது வெளியே வரும். அது எடப்பாடி ஒத்துக்கிடலன்னா அதுவும் இல்லை. இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு. இப்ப தாவேக்கால அவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபரா இருப்பாரு? ஏன்னா ஆனந்த் இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, ஜான் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது இங்க இவ்வளவு பெரிய தலைவரா செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும்போது அவருக்கான மதிப்பு என்னவா இருக்கும்? அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் தாவேக்கால? ஜான் ஆரோக்கியசாமி தான் அங்க எல்லாமே சீரோன்னு இல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், திருமங்கலம் விஜய், அப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது பல நிரூபிக்காத விஜய. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஜெயித்துட்டு உசிலம்பட்டி எம்ஜிஆர், ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர்னு சொன்னா அது நியாயம். இவர் என்ன பலனே காட்டல. அதுவும் சொல்ல போனா லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில விரட்டி விட்டுட்டாரு. இவர் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தும் போலிங் விக்கிரவாண்டியில கூட்டிட்டு திமுகவுக்கு போலிங் கூட்டிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. இதே ஜான் ஆரோக்கியசாமி 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு சொன்னாரு. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு. இதெல்லாம் டேட்டா. ஜான் ஆரோக்கியசாமிய நேர்மையான நாணயமான பத்திரிகையாளர்கள் தாவேக்கா காரங்கிட்ட கேளுங்க. சும்மா நான் வன்மத்துல பேசுறேன்னு என்னை பற்றி குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. டேட்டாவோட தான் அது பேசுறேன். இப்போ செங்கோட்டையனுக்கு இடம் என்னன்னா அந்த கட்சிக்கு தந்தை புசி ஆனந்த் தான். அவர் இல்லைன்னா அந்த குறைஞ்சபட்ச அமைப்பு இல்லை. செங்கோட்டையனாலையும் ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கலாம். புசி ஆனந்துக்கு அடுத்த இடத்துல செங்கோட்டையன் முக்கியத்துவம் பெற வாய்ப்பு இருக்கு. இப்ப அவர் வந்து அடுத்தடுத்து செய்யும் போது அவருக்கான ஃப்ரீடம் இருக்குமா? அவர் நினைக்கிற எல்லாத்தையுமே பண்ண முடியற மாதிரி தான் இருக்கும். அவர் சொன்னா செயல்படுற மாதிரி தான் இருக்குமா தாவேக்கால? அது நான் ஜட்ஜ் பண்ண முடியல. விஜய் எனக்கு நெருக்கமா தெரியாது. ஒரே ஒரு தடவை விஜய் என்கிட்ட பேசியிருக்கிறாரு போன்ல. அப்புறம் இது 2 தடவை பார்த்துருக்கேன். ஒருக்கா பார்த்துருக்கேன். அப்போ போன்ல திருமலை ஷூட்டிங்ல இருந்தாரு. அப்போ கன்ஃபியூஸ்டா இருக்கு சார், என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு குழப்பத்தில் இருந்தாரு. ஹைதராபாத்ல கவிதாலயா திருமலை பட ஷூட்டிங்ல இருந்தான்னு சொன்னேன். குழப்பம் ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது. மினிமம் கேரண்டி இருக்கிறவங்க நம்பர் 1 ஸ்டாரா வர முடியுங்கிற கருத்தை நான் அவர்கிட்ட அன்னைக்கு சொன்னேன். ராமகோபாலன்ஜி எல்லாம் எதிர்க்கிறதுனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சினிமாங்கிறது வேறங்கிறத அவருக்கு சொன்னேன். அப்போ அதுல பேசினது தான். அதுக்கு பிறகு ஒரு மண்டபத்துல ஆலோசனை கூட்டம் நடக்கும்போது விஜய் பார்த்துருந்தேன். அப்போ அண்ணா மாதிரி சந்திரசேகர், எம்ஜிஆர் வரும்போது அண்ணா மாதிரி சந்திரசேகருங்கிறத விஜய்க்கு ரசிக்கல. நானும் அதை சொன்னேன். அண்ணா எம்ஜிஆர் சேர்ந்து எடுத்ததோட எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு 30 விழுக்காடு எடுத்தாரு. இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் தான் நிற்குங்கிற கருத்தை சொன்னேன். இப்போ இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்புக்கு வந்து விஜயகாந்த் அளவுக்கு விஜய் இல்லை. ஆனா விஜயகாந்தோட பாப்புலாரிட்டியில இருக்கிறாரு. விஜயகாந்த் வந்து பன்னூர் ராமச்சந்திரன் நம்பர் 2 ஆட்டு சேர்த்துக்கிட்டாரு. இவரு புசி ஆனந்த மீறி போக முடியாது. அது நன்றி, விசுவாசம், லாயல்ட்டி, நீண்ட கால தொடர்பு மட்டுமில்ல. பவர் பொலிட்டிக்ஸ்ல புசி ஆனந்த் இல்லைன்னா தாவேக்காவே இல்லை. தந்தை புசி ஆனந்த் தான். அவர் பலத்தை வச்சுதான், அமைப்பு பலத்தை வச்சுதான் விஜய் முகத்துல தான் தாவேக்கா இருக்குது. அந்த வயல செங்கோட்டையனுக்கு புசி ஆனந்துக்கு அடுத்த இடம் தான் கிடைக்கும். தந்தைன்னு சொல்றீங்க தாவேக்காவோட. அப்போ விஜய் தானே சார் அங்க விஜயோடைய மதிப்பை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு. தாவேக்காவோட தலைவரா இருக்காரு, அவர் உங்களை வச்சுதானே செயல்பட முடியும். ஆனா இவர் தந்தைங்கும் போது அது அவரை விட அதிகம்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அஜித் குமாருக்கு ரசிகர் மன்றம் இருக்கா? இல்ல. ஈக்குவலான நடிகர் தானே. அவர் அது விருப்பப்படல. அவர் அதை சொல்லியிருந்தாரு. யாரும் அவரோட ஸ்டாட் ஒரு மாதிரி, அவரோட ஸ்டேட் ஒன்னா இருந்திருக்கு. ரசிகர்கள் யாரும் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவரும் ஒண்ணு நினைக்கிறாரு. அது அவர் ரசிகர்கள் ஒரு மன்ற ஆள் இருந்து அமைப்பு நடத்தினா தானே அது வரும். ஃபுல்லா அதுல டெடிகேட் பண்ணி இருந்தா ரசிகர் மன்றத்தை கொண்டு போன ஒரு முக்கியமான அவர் இல்லைன்னா ரசிகர் மன்றம் இயங்கி இருக்காது. இதுல எத்தனை பேருக்கும் விஜய்க்கும் இதுல உள்ள ஆட்களுக்கும் எத்தனை பேருக்கும் நேரடி கான்டாக்ட் இருக்கு? எத்தனை பேருக்கு நேரடி கான்டாக்ட் இருக்கு? விஜய்க்கும் புசி ஆனந்த் மூலியமா தான் பேசுவாங்க. இயக்கம் ஒரு கழகம் எதுவா இருந்தாலும் அப்படிதானே சார். யாரா இருந்தாலுமே இப்ப எடுத்த உடனே போய் திமுகவோட எல்லா தொண்டர்களும் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல. ஆனா விஜயகாந்துக்கு தான் லீடர் மட்டுமல்ல, ஆர்கனைசர். நடிகர் சங்க தலைவரா இருந்து ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை காட்டினவர். ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் அவருக்கு தெரியும். அதனால அவரு தலைவரும் நான் தான், ஆர்கனைசரும் நான் தான். நான் பண்ருட்டிக்கு நம்பர் 2 இடம் கொடுக்குறேன். அதை அங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு இடத்தை செங்கோட்டையனுக்கு கொடுக்க முடியாது விஜய்.
புசியானந்த மீறி செயல்பட முடியாது நான் சொல்றேன். அதுக்கு அவர் புசியானந்த நம்புறாரு, லாயல்ட்டிங்கிற ஆங்கிளும் எடுத்துக்கலாம். நான் பவர் பொலிட்டிக்ஸ்ல அவர் அசைக்க முடியாத சக்திங்கிறதையும் எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் நான் இதை சொல்றேன். செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து வேற ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்களா, இல்ல அப்படி வர்றதுனால அது அதிமுகவுக்கு இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஒரு பெரிய மாஸ் பார்ட்டி. அங்க பலதரப்பட்ட தலைவர்கள் கோஷ்டி மோதல்ல சிக்கி தவிக்கிறாங்க. கோஷ்டி மோதல் எதையுமே எடப்பாடி வந்து செட்டரேட் பண்ண மாட்டாரு. அப்படியே இருக்கட்டுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இங்க அதிமுக எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்க டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கிறோம். எங்க டிஸ்ட்ரிக்ட் அதிமுகனா தளவாய் சுந்தரம் தான். அவர் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு தலைவர். அப்போ அவரை பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, அவங்களும் அதிமுகன்னு இருக்கிறாங்க. நாளைக்கு டிக்கெட் கொடுக்கும்போது மற்ற இதில் வரும்போது அதில் ஏமாற்றம் அடையக்கூடியவங்க செங்கோட்டையன் மூலமாக தாவேக்காவுக்கு போகலாம். நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அதிமுக பலகீனமாக இருக்குது, செங்கோட்டையன் அதில் எடுத்தாருன்னா உள்ளே போகலாம். சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஜெயக்குமாருக்கு எதிராக மற்றவங்கள்லாம் செயல்பட்ட காலகட்டங்களும் இருந்தது. அதில் எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து சென்னை மாவட்டத்துக்குள்ளேயும் தாவேக்காவுக்கு ஆள் எடுக்கலாம். ஸோ இந்த அதிருப்தியாளர்களை செங்கோட்டையன் நினச்சா பேசி டிக்கெட் தரேன் அது தரேன்னு எடுக்க முடியும். அதுதான் இன்னைக்கு எடப்பாடி முகத்தில் ஒரு வாட்டம் தெரியுது. அவர் செங்கோட்டையன் போனது மகிழ்ச்சி, கட்சி எடப்பாடிக்கு தான்னு. அவர் கட்சியில் உள்ள ஓட்டர்ஸை, கட்சியில் உள்ள நிர்வாகிகளை அவர் உள்ள புகுந்து எடுக்க முடியுங்கிறது தெரியுது. சார், இப்போ இன்னைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னாடி அவர் இணையும் போது அவருடைய சட்டப்பையில வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படம் இருந்துச்சு. அந்த புகைப்படத்தோட சேர்ந்துதான் அவர் உறுப்பினர் அட்டையை வாங்கினாரு, தாவேக்காவுடைய அந்த துண்டு அனுபவிச்சுக்கிட்டாரு. சோ இதன் மூலியமா அவர் என்ன வெளிப்படுத்த விரும்புறாரு, இல்ல இதெல்லாம் நீங்க எப்படி பாருங்க? இது ரொம்ப ஒரு சிக்கலான இடம். விஜய் எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாரு, ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டதுல விஜய்க்கு சிரமம் இருக்கலாம். தலைவா படத்தை அடிச்சு ஒரு குழந்தைய கொன்னது மாதிரி அநியாயம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி அநீதியா செயல்பட்டவங்க, சண்டாளத்தனமா செயல்பட்டவங்க ஜெயலலிதா. அது என்ன ஒன்றும் தப்பு இல்லை. ஜெயலலிதா போல்டா நின்று அவங்க வாஜ்பாய் கவர்மெண்டையே கவிழ்த்தவங்க, வீராங்கனை உண்மை. சண்டாளத்தனமா செயல்பட்டவங்க உண்மை. சங்கராச்சாரிய கைதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கடவுள் தண்டிச்சா உண்மை. ஸோ விஜய்க்கு எதிராட்டம் அந்த அம்மா அநியாயமா செயல்பட்டாங்க, டாக்டர் ஐயாவுக்கு எதிராட்டம் அநியாயமா செயல்பட்டாங்க. அதனால்தான் விஜய் வந்து சர்க்கார் படத்துல ஜெயலலிதாவுக்கு எதிராட்டு பெரிய அளவுக்கு சீனெல்லாம் வச்சு இலவசங்கள் எல்லாம் கொளுத்தி சீனெல்லாம் எடுத்து வச்சாரு. அந்த படத்துக்கு நாங்க தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசினி காட்டுறதுக்கு எடப்பாடி தரப்பு அப்படின்னு செங்கோட்டையன் இருந்திருப்பாரு. அவருக்கு ஆட்களும் விஜய் படத்தெல்லாம் அடிச்சாங்க, விஜயால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவருக்கு செங்கோட்டையன் ஜெயலலிதா விசுவாசி வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் விசுவாசி விஜய், எடப்பாடி ஜெயலலிதா விசுவாசின்னு போகாம ஜெயலலிதா பேரையும் எடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய போறாரு விஜய்? ஜெயலலிதாவையும் அம்மான்னு கொண்டாடி அம்மா இருக்கிறத வரை நீங்க ஆட்சிக்கு வந்துக்கலான்னு சொல்ல போறாரா என்னன்னு தெரியல. உங்களை வெத்து வேட்டு செலவு நோட்டுன்னு மாத்தினது அந்த அம்மா தான். அதுதான் இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வேற ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு 96ல் அந்த ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடிச்சவங்க, தோக்கடிச்ச சமூகத்தை சேர்ந்தவன். பல சமூகங்களையும் தேவேந்திரகுல வெள்ளாளர் பலரை திரட்டி தோக்கடிச்சவங்க வெளியா தெரியும். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு சரத்குமார் அந்த அம்மாகிட்ட போகும்போது நாடார் உணர்வுக்கு எதிராக போறீங்க, இந்த தடவையும் தோற்கடிச்சு காட்டினவங்க. அதனால 2016ல் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுகள் இங்க ஆர்டி டீமோட கண்ணன், RSS கண்ணன், மறைந்த கோசல்ராம் இவங்களோட இதுக்கு ஜெயலலிதாவே எங்கிட்ட விழுந்தவங்க. நான் வந்து ஜெயலலிதாவை வந்து மெரிட்டை நான் வந்து என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடலை. மிகப்பெரிய போல்டு விமன் ஐகான் ஜெயலலிதாவை பெரிய விமன் ஐகானா கருதி பெண்கள் ஓட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எக்கச்சக்கம் வந்து குவிஞ்சது. தனிச்சு போட்டிட்டு ஆட்சியை பிடிச்சவங்க, போல்டா நின்று டெல்லியிலே ஒரு ஆட்சியை கவிழ்த்துட்டு வந்தவங்க. இந்த மெரிட்டெல்லாம் சொல்லக்கூடியனா விஜய அநியாயம் அடிச்சாங்க, சங்கராச்சார் கைது பெரிய அநீதி தண்டனை கிடைச்சது, ராமதாஸ் கொடுமை அநீதி தண்டனை கிடைச்சுங்கிறது நான் பதிவு பண்றேன். ஜெயலலிதாவோட சூட்டை தனியா உணர்ந்தவர், ஜெயலலிதாட்ட அடி வாங்கி ஜெயலலிதா இறக்கம் வர அரசியலே பேசாதவர், ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசக்கூடிய காட்சியை செங்கோட்டையனுக்காக பார்க்க தயாரா இருக்கும். அல்லது ஜெயலலிதா அண்ணா இது எடப்பாடி தானே விட்டுட்டு போறாராங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். பவித்ரா சகோதரி, தேங்க்யூ சார். உங்களோட நேரத்துக்காகவும் இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றிமா.